கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு ரசம் திப்பியில் எப்படி துவையல் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் எங்கள் பாட்டி அடிக்கடி செய்வாங்க. பாட்டிகிட்ட கற்றுக்கினது தான் இது. நான் இந்த துவையல் நம்ம ரசம் காயில் வச்சு மதியம் லஞ்சுக்கு நம்ம சாப்பிட்டாச்சு ரசத்தை. இப்போ இந்த திப்பி நம்ம கீழே தான் கொட்டுவோம். வேஸ்ட்டாக தான் நம்ம கீழே டஸ்ட்பினில் கொட்டுவோம். இனிமேல் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த திப்பியை இதில் துவையல் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ஒயிட் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த திப்பியில் வரமிளகா இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குது, பூண்டு இருக்குது, தக்காளி இருக்குது, பருப்பு பருப்பு இருக்குது, தனியா இருக்குது, மிளகு ஜீரகம்லாம் இருக்குது. இப்போ ரசம் நம்ம எடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த திப்பியில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ரசம் திப்பி நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இது தேவையில்லை, இதை எடுத்து வச்சிடலாம். அப்பால இதில் புளிப்பு பத்தாது, அதுக்கு ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கிறேன். காரம் பத்தாது நம்மளுக்கு, அதனால நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா போட்டுக்கலாம். நான் 5 மிளகா போடுறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு பல்ல போட்டுக்கலாம். இந்த துவையலுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். துவையல் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். துவையல் தாளிக்க அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் துவையல், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், உளுந்து கலந்த கடுகு. பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச துவையல் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பு தீ கம்மியாக வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தீ அதிகமாக வச்சுக்கலாம். தீ கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ரெடி ஆகி போச்சு, நம்ம இறக்கிடலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணின்னு உப்பு வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்கு. ரெடி ஆகி போச்சு, இப்போ இறக்கலாம். நம்ம கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு எனக்கு பாட்டி கற்றுக் கொடுத்த ஒரு துவையல் ஒன்று உங்களுக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்துக்கிறேன். ரசம் திப்பியில் வேஸ்ட்டாக பண்ணுவீங்க, டஸ்ட்பின்லாம் போடுவீங்க, அதுமாரி வேஸ்ட்டாக ஆக்காதீங்க. அதில் நம்ம துவையல் அரைக்கலாம். ரசம் திப்பிலெல்லாம் புழிஞ்சிட்டு புளி, வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் வச்சு நம்ம துவையல் அரைச்சி தாளித்து இட்லி தோசைக்கு ஒயிட் சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வெளியில் வச்சு சாப்பிட்டா 2 நாளைக்கு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நான் ஒயிட் சாதம் ரெடி பண்ணிக்கிறேன், தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கிறேன், அப்பளம் வத்தை கூட சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சூடாக இருக்கு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.